எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஆர்பிஎஃப்ல உள்ள மொத்த ட்ரேட்மேன் டெக்னிக்கலும் சரி, இல்லை ட்ரேட்மேன் சரி, அந்த கேட்டகரியில் என்னென்ன ட்ரேட்மேனுக்கு எந்த மாதிரியான டியூட்டி கிடைக்கும், வேலைகள் கிடைக்கும், என்னென்ன ட்ரேடுக்கு எந்தெந்த மாதிரி வேலைகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் விலாவரியாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சந்தேகத்தை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ட்ரேட்மேன், டெக்னிக்கல் ட்ரேட்மேன். அதாவது ஜிடிங்கிறது தெரியும், ஜென்ரல் டியூட்டி. ஜென்ரல் டியூட்டி அப்படின்னாவே எல்லா வேலையும் பார்க்கணுங்கிறது இண்டிகேட், அதெல்லாம் ஜென்ரல் டியூட்டி வச்சுருக்காங்க. டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கலில் வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ட்ரைனிங் முடிச்சுட்டு ஜிடியிலேருந்து உள்ளே போய் ஜிடியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டெக்னிக்கல் லைனில் போகிறது, அதாவது ஆர்ஓங்கிறது சரி, டெக்னிக்கலில் அந்த மோட்டர் மெக்கானிக்கும் சரி, இந்த மாதிரி டெக்னிக்கலில் போகிறது அது ஒரு வகையான கேட்டகரி. மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரேட்மேன். ட்ரேட்மேனில் வந்து ரெண்டு இருக்குது. ட்ரேட்மேனு, ஃபாலோவர் ஸ்டாப். ஃபாலோவர் ஸ்டாப் வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபாலோவர் ஸ்டாப்னு இல்லை, எல்லாருமே கான்ஸ்டபிள் சிடி அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஃபாலோவர் ஸ்டாப் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ டெக்னிக்கல் ட்ரேட்மேன் என்ன இது ட்ரேடு, என்ன யாருக்கு என்ன டியூட்டி அப்படிங்கிறத ஃபுல்லாக வெளியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகிலர். பிகிலர்னு எல்லாம் தெரியும். பிகில் ஊதுறது, கோட்டர் கார்டு, அதாவது மெயின் இடத்துல பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிகிலர் இருப்பாங்க. பிகிலர் அதுக்கு தனியான கோர்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து 1 வருஷம் ட்ரைனிங். பிகிலருக்கு பேசிக் ட்ரைனிங் 1 வருஷம், ஜிடிக்கு மாதிரியே 1 வருஷம் ட்ரைனிங். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டாலியன் அலர்ட் ஆகும். பட்டாலியன்லேருந்து உங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரொமோஷன் ஆகிற வரைக்கும் இவங்க வந்து கோட்டர் காலில் மெயின் லொக்கேஷன்லையும் இவங்க வந்து பிகில் ப்ளே பண்ணணும். அது போக ரூட்டிங் எல்லா ரூட்டையும் பார்க்கணும் அவங்க பிகிலர். இவங்க ஜிடி மாதிரி. இவங்க வந்து பிகிலர் வந்து கான்ஸ்டபிளாக இருக்க வரைக்கும் பிகிலர் குட்டி பார்ப்பாங்க. கான்ஸ்டபிள் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரொமோஷன் ஆனவுடனே கான்ஸ்டபிள் பிகிலர் கட் ஆகி ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடியாக மாறிடுவாங்க. பிகிலரோட டியூட்டி இது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டர் கான்ஸ்டபிள் பெயிண்டர்னா பெயிண்ட் பண்ணுற வேலை தான். அது எம்டி டிபார்ட்மெண்ட்டில் வரும், அதாவது மோட்டர் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் டிபார்ட்மெண்ட்டில் வரும். இவங்க இது வரைக்கும் சிப்பாயே இருக்க வரைக்கும், கான்ஸ்டபிளாக இருக்க வரைக்கும் இவங்க வந்து பெயிண்ட் டியூட்டி பார்ப்பாங்க. நைட் டியூட்டியும் பார்த்து ஆகணும். இவங்களுக்கு 1 வருஷம் ட்ரைனிங். இந்த ஹெட் கான்ஸ்டபிள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் இவங்க ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடியாக மாறிடுறாங்க. பெயிண்டர் கட் ஆகி ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடி. அப்போ வந்து மொத்தமாக ஜிடிக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. மூணாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் கார்டனர், அதாவது இந்தியில் மாலி, இங்கிலீஷில் கார்டனர். கார்டனர் டியூட்டி அப்படின்னா செடிகளுக்கு தண்ணி வைக்கிறது, தோட்டத்தை பராமரிக்கிறது. நைட் கார்டும் போடுவாங்க, டூட்டியும் போடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு 1 வருஷம் ட்ரைனிங், அதனால உங்களுக்கு எல்லா டூட்டியும் பார்த்தாகணும். நைட் கார்டும் பார்த்தாகணும், எல்லா டூட்டியும் பார்த்தோம். டூட்டிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரியில் பார்த்தாகணும். இவங்களுக்கு வந்து 1 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பட்டாலியன் அலர்ட் ஆகும். பட்டாலியனுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேம்ப் மெயின்டெனன்ஸு, கார்டன் மெயின்டெனன்ஸு. இவங்க கான்ஸ்டபிள் இருக்க வரைக்கும் நைட் டியூட்டியும் பார்க்கணும், கார்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடியாக மாறிடுவாங்க. அந்த கார்டனர் கட் ஆகி ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடி. இவங்க மொத்தம் அப்படியே ஜிடிக்கு கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இந்த 3 ட்ரேடு மட்டும் தான் ட்ரேட்மேன்லேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஜிடிக்கு போகிற ட்ரேடு. மற்ற டிரைவர்லாம் தெரியும். டிரைவர்லாம் வண்டி ஓட்டுறது, இவங்களுக்கு 1 வருஷம் ட்ரைனிங். வண்டி ஓட்டுறது, அந்த வண்டியோட பராமரிக்க பார்த்துக்கிறது அவங்க. ஃபிட்டருங்கிறது வந்து இங்கே வரும். இது அந்த டிரைவர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும். எம்டி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மோட்டர் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. எம்டி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும் ஃபிட்டர். அவங்க ஃபிட்டர்னா என்னென்னு தெரியும். ஃபிட்டர் வேலை பார்க்குறது. அவங்களுக்கு இருக்கிறதுல சீக்கிரம் ப்ரொமோஷன் வரக்கூடியது ஃபிட்டரோட ட்ரேடு மட்டும் தான். சீக்கிரம் ப்ரொமோஷன் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் மெக்கானிக் சொல்லி புதுசாக எடுக்கிறாங்க. வண்டியை மெக்கானிக் பண்ணுறாங்கல்ல, ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்தது. இடையில கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரேடில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மோட்டர் மெக்கானிக்கு. அவங்களுக்கும் ஸ்பீடாக வந்து ப்ரொமோஷன் வந்துடும். அவங்களுக்கு எம்டி டிபார்ட்மெண்ட் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோவர் ஸ்டாப்னு சொன்னோம் அப்படின்னா எல்லாமே ஃபாலோவர் ஸ்டாப் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே கான்ஸ்டபிளாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் குக்கு, வாட்டர் கேரியர். குக்கும் வாட்டர் கேரியரும் கிட்டத்தட்ட சேம். 3 மாதம் ட்ரைனிங்கு, பேசிக் ட்ரைனிங் 3 மாதம் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பட்டாலியன் அலர்ட் ஆகும். பட்டாலியன் போனதுக்கப்புறம் மெஸ்ஸு, அதாவது ஓஆர்எஸ் மெஸ், ஹெட் கான்ஸ்டபிள் மெஸ்ஸு, எஸ்ஓஸ், ஏஎஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஓஸ், அந்த ஒரு மெஸ்ஸு, ஆஃபீஸர் மெஸ் அப்படின்னு சொல்லி 3 மெஸ் இருக்கும். இந்த 3 மெஸ்லையும் அவங்க டியூட்டி இருக்கும். வாட்டர் கேரியரும் குக்கும் கிட்டத்தட்ட ஒரே டியூட்டி தான், சமைக்கிறது மட்டும்தான். அது போலன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோச்சி அப்படின்னா காப்பலர்னு சொல்லுவாங்கள்ல, ஷூ செருப்பு தைக்கிறது. அவங்களுக்கும் 3 மாதம் ட்ரைனிங்கு. அவங்களுக்கு தனி ஷாப் இருக்கும். அவங்களுக்கு சின்ன ஷாப் கொடுத்துருப்பாங்க. அதில் வர இங்கே இருக்கிற ஆஃபீஸரும் சரி, ஹெட் கான்ஸ்டபிள் யாராலும், அதாவது அவங்களுக்கு ஷூ கிழிஞ்சு போனாலும் சரி, ஏதாவது தைக்கணுமா, பேக்கு தைக்கணுமா, அவங்க தைச்சி கொடுக்குற வேலை தான்
உங்களுக்கு வந்து மூச்சு அந்த ட்ரேடு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சஃபாய் கர்மச்சாரி எஸ்கே. எஸ்கே ட்ரேட் வந்து உங்களுக்கு கேம்ப் மெயின்டெனன்ஸ் கூட்டுறது, குப்பையில அள்ளி கொட்டுறது, உரம் கொட்டுறது, கொஞ்சம் அதாவது க்ளீனாக வச்சுக்கிறது, ஏரியாவை க்ளீனாக வச்சுக்கிறது தான் சஃபாய் கர்மச்சாரியோட வேலை. இவங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங், இவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் வந்ததுக்கப்புறம் அந்த வேலை தான் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து மாறாது. இவங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங், இவங்களும் ட்ரைனிங் முடித்து பட்டாலியன் ஆல்ட் ஆகி பட்டாலியன்லாம் ஃபஸ்ட்டு போவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்பர். பார்பர் இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா ஏசியில் பார்க்குற வேலைங்கிறது பார்பர். பார்பர் நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்பர் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு வேலை, சூப்பரான வேலை. பார்பர் தொழிலுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் பார்த்துருப்போம். பார்பரில் நீங்கள் ஆல்ரெடி சிவிலில் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, வேலை செஞ்சுருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை படிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான வேலை. முடி கட் பண்ணுறது, ரொம்ப டிசைன்லாம் கட் பண்ண தேவையில்லை. போலீஸ் கட்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நார்மலாக கட் பண்ணால் போதும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமம் ட்ரேடு கவர் பண்ணியாச்சு. இதுதான் மெயினான ட்ரேடு. மேக்ஸிமம் எல்லா ட்ரேடும் கவர் பண்ணியாச்சு. இதுக்கு போக இன்னொன்று ஜிடியிலேருந்து உள்ளே போய் அடுத்தடுத்த லெவலுக்கான ஒரு ட்ரேடு இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட்னா சந்தேகம்லாம் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சந்திப்போம். நன்றி.